வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இக்னிஷன். அதாவது ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து கரண்ட் வந்தால் அந்த ஸ்பார்க் தான் வந்து பெட்ரோலை பற்ற வச்சு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்பார்க் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், நல்லா ஹெவியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும், பிக்கப் கரெக்டாக இருக்கும், ரன்னிங்கில் வந்து அடிச்சு போகாது, நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். அந்த ஸ்பார்க் வந்து நம்ம கரெக்டாக இருக்கா இல்லை வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம செக் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பார்க் ப்ளக் அடாப்டர் கழட்டி இன்ஜின் மேலே வச்சு பாடி பண்ணி பார்ப்போம். ஸ்பார்க்கோட கலர், அதோட லென்த்தெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம் அவ்வளோ அந்தளவுக்கு வந்து ஸ்பார்க் வந்து ஹெவியாக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கரண்ட் ஷாக் வாங்குவோம். பெட்ரோல் ஏதாவது சிந்தி இருந்தாலும் ஆயில் ஏதாவது செஞ்சாலும் வண்டி ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக செக் பண்ணுறதுக்கு ஒப்பாமாவில் ஒரு இக்னிஷன் டெஸ்டர்னு ஒன்று இருக்குது, இக்னிஷன் செக்கர். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த முக்கியமான ஒரு டூல், ஒரு அருமையான டூலாக இருக்கும், அந்த டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஒப்பாமா பல்ஸ் இக்னிஷன் செக்கர். இது வந்து PET4000ன்னு சொல்லுவாங்க, 400. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒப்பாமா கீ செயின் அதே இண்டஸ்ட்ரி தான், மேட் இன் ஜப்பான் தான். இதுவும் மேட் இன் ஜப்பான், ஃபஸ்ட்டு குவாலிட்டி, நல்லா அருமையாக இருக்கும். இது என்ன மாதிரியான டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாரும் இது வரைக்கும் வீடியோ போடல, நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக போடுறோம். ஒரு மெஷர்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு டூலு, ஒரு கனெக்டிங் கேபிள் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்பார்க் சாம்பர், ஸ்பார்க் வந்து உள்ளே வரத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்பார்க் ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா MM அளவு கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. MM வந்து மெஷர் பண்ணுறதுக்கு 0 mmலேருந்து நம்ம லூஸ் பண்ண பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக வந்து 12 mm அந்த மாதிரி வரும். இதில் 5, 6, 10 வந்துச்சு. இப்போது 12 mm பார்த்திங்கன்னா 12 mm வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அளக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடாப்டரை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஸ்பார்க் ப்ளக் மாதிரியே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்பார்க் ப்ளக் மாதிரியே கொடுத்துருக்கேன், இதில் ஜாயின் பண்ணிக்கணும். நல்லா இந்த ரப்பர்லாம் வந்து வெளியில் வராமல் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ரப்பர்லாம் வெளியே வந்து கரண்ட் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா HT கரண்ட்டு, ஹை டென்ஷன் கரண்ட்டு, சின்னதாக ஒரு கேப்பில் லீக் ஆனால் கூட மிஷின் மேலே ஷாக் வர மாதிரி ஆகிடும். அதனால் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த எண்டு பார்த்திங்கன்னா நம்ம அடாப்டரை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியில். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேட்டலாக் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஜாப்பனீஸ் மொழிலையும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. எப்படி மிஷினை பிடிக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும். அதாவது இந்த மாதிரிலாம் வந்து மிஷினை பிடிக்கக்கூடாது, மிஷினை வந்து கையில் அப்படி மூணு மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. இந்த லிவர் தான், அதாவது இந்த லிவரை பிடிச்சி தான் வந்து மிஷினை ஹேண்டில் பண்ணணும். நம்ம இப்படிலாம் பிடிக்கக்கூடாது, அப்படிலாம் பிடிச்சிங்கன்னா ஷாக் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து HT கரண்ட், இது நார்மல் பேட்டரி கரண்ட்லாம் கிடையாது. HT கரண்ட் போது கொஞ்சம் கேப்பு கிடச்சாலும் கையில் ஏதாவது சின்னதாக இந்த மாதிரி அடிபட்டு இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கரண்ட் ஷாக் அடிக்கும். எப்போவுமே வந்து நார்மல் தோலை விட அடிப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா, காயம்பட்ட இடத்துல கரண்ட் வந்து, அதாவது வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து ஹெவியாக தெரியும் நமக்கு. அதனால் வந்து இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மிஷின் வந்து இப்படி தான் பிடிக்கணும். இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பாரு, இதுதான் வந்து இன்ஸ்டால்ட் ஹேண்டில். இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து கரண்ட் எந்த விதமும் பாஸ் ஆகாது. அதனால் இப்படி பிடிச்சி ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி எந்த ப்ளக் எங்கே கனெக்ட் பண்ணணும், எவ்வளோ MM, 6 mm மேலே இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து நல்லா ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0லேருந்து 30 இது வரைக்கும் கிராஃப், 12 mm வரைக்கும், 12 mm இது இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. எது வரைக்கும் கரண்ட் வந்து நம்ம ஹெவியாக வருதுன்னு சொல்லி இதை பார்த்துக்கலாம். இது இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. எப்படி கனெக்ட் பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. எந்த கப்ளர் எதில் கனெக்ட் பண்ணணும், டயக்ராம் இதில் கொடுத்துருக்காங்க ஈஸியாக. ஓகே, இப்போ வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ட்ரபிள் ஷூட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரபிள் ஷூட்டிங் ஆஃப் இக்னிஷன் சிஸ்டம் யூஸிங் பல்ஸ் இக்னிஷன் செக்கர். என்னென்ன ஃபால்ட்டுக்கு என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணணும், இக்னிஷன் காயில், கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட்டு, கண்டென்சர், மேக்னெட், வயரிங், இக்னிஷன், இந்த மாதிரி எந்தெந்த ஃபால்ட்டுக்கு எங்கெங்கே செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இதை அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அடாப்டர் வந்து மேலே ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அழுத்தினா ஓப்பன் ஆகும். இந்த கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக்கில் கனெக்ட் பண்ண போகிறோம். ப்ளக்கில் இருக்கக்கூடிய அடாப்டரை ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம இந்த எண்டில் ஜாயின் பண்ணணும். இந்த அடாப்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிஷினில் ஜாயின் பண்ணிட்டா இப்போ வந்து மிஷின் மூலமாக தான் வந்து ஸ்பார்க் வந்து வண்டிக்கு போவோம், டைரெக்டாக ஸ்பார்க் போகாது. ஓகே, அடாப்டர் ஜாயின் பண்ணிட்டோம்.
இப்போது இந்த கிளிப்பை வந்து ஸ்பார்க் ப்ளக்கில் ஜாயின் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஸ்பார்க் ப்ளக்கில் ஜாயின் பண்ணிட்டு நல்லா இன்சுலேட்டர் இழுத்து விட்ருங்க. ப்ளக்கில் எங்கே கரண்ட் லீக் ஆகாத அளவுக்கு இழுத்து விட்ருங்க. இப்போ வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணுறது நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த 0 mm தான் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பார்க் வரது நமக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை லூஸ் பண்ணிட்டு வரணும். லூஸ் பண்ணிட்டு வரும்போது 5 mmக்குள்ளே அந்த ஸ்பார்க் வந்து கட் ஆச்சுனாலே காயில் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1 mm 2 mm 3 mm அந்த லென்த்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போனால் அந்த ராடு வெளில வந்துகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு லென்த்தில் கரண்ட் வந்து ஹெவியாக வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 5 mm தாண்டிட்டோம். 6 mm வந்துட்டோம். 6 mm வந்தாலே அந்த காயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 6 mm வச்சு ரேஸ் பண்ணி பார்க்கலாம். கரண்ட் வந்து நல்லா ஹெவியாக தான் வருது, எதுவும் கட் ஆகலை. பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம இன்னும் லூஸ் பண்ணலாம். 7 mm 8 mm 9 mm 10 mm வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். கரண்ட் நல்லா ஹெவியாக வருது. எந்த விதமான மிஸ்ஃபயரிங்கோ எதுவுமே ஆகலை, பக்காவாக இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா காயில் வந்து அருமையாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம பார்த்துக்கலாம். அதில் கரண்ட் ஷாக்லாம் வாங்காமல் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இதை செக் பண்ணுறதுக்காக தான் இது வந்து ஒப்பாமா இக்னிஷன் செக்கர்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம BS6 BS4 எல்லா வண்டியிலுமே செக் பண்ணலாம். வண்டிக்கு ECUக்கு எந்த பாதிப்பும் வராது. நம்ம கரண்ட் ஷாக்கும் வாங்க தேவை. நான் சொன்ன மாதிரி இதை ப்ராப்பராக கரெக்டாக கப்ளர்லாம் கரெக்டாக மாட்டிட்டு மிஷினை இப்படிலாம் பிடிச்சி ஹேண்டில் பண்ணக்கூடாது. மிஷின் வந்து அதோட ஹேண்டிலில் தான் பிடிக்கணும். அப்படி பிடிச்சி மெதுவாக ஹேண்டில் பண்ணால் தான் அதில் ஷாக் அடிக்காமல் இருக்கும். அவங்க தெளிவாக நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரொசீஜராக யூஸ் பண்ணால் எந்த விதமான ப்ராப்ளம் வராது. நம்ம ஈஸியாக வந்து கரண்ட் ஷாக் வாங்காமல் கரண்ட்டோட கலரு, கரண்ட்டோட பவரு, கரண்ட்டோட லென்த்து, கரண்ட்டோட அந்த குவாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸ்பார்க்கோட குவாலிட்டி எல்லாத்தையுமே. கண்டிப்பாக இது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன், கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வாங்கி தருவோம். ஒப்பாமான்றது ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான கம்பெனி, லைஃப் லாங் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஒப்பாமா இக்னிஷியன் செக்கர் PET4000 அந்த மாடலோடைய ஒரு டெமோவை பார்த்துருப்பீங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோ சொல்லியிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.